Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. விஜயோட வீட்டில் ஆரம்பத்தில் நடக்கிறது எதுவுமே மல்லிக்கு பிடிக்கல அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் வெண்பாவுக்காக சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க மல்லி. போக போக எல்லாமுமே சரியாயிடும் அப்படின்னு விஜய் சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, விஜயனுடைய அக்கா தன்னோட சித்திக்கிட்ட 1க்கு 2 நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வித்யாவும் அன்னபூரணியும் சேர்ந்து கூட்டமைச்சு சில விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க சித்திக்கிட்ட சொல்ல, அவங்க சித்தியும் வேற வழி இல்லாம ஒரு அண்ணக்காவடியை கூட்டிட்டு வந்து என்னோட அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெண்பாவினுடைய ஆசையின்படி அம்மாவும் அப்பாவும் கூடவும் சேர்ந்து வெண்பா தூங்குறதால ரொம்பவே நிம்மதியாகவும் தூங்கிட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்க நாடகத்துல வெண்பா ஜெயிச்சாங்களா இல்ல விஜய் போட்ட பிளான் தான் பழிச்சுச்சா அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அம்மா அம்மா அந்த படம் எனக்கு தானே. ஏன் வெண்பா, நீ உன் டாடா கிட்ட சொல்லி புதுசா ஒண்ணு வாங்கிக்கோயே. பரவாயில்லம்மா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. போன் பேசிட்டு வந்துடுறேன். வெண்பா குட்டி, நாளைக்கு நம்ம பர்ச்சேஸ் போவோமா? எதுக்கு டாடா திடீர்னு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, மல்லியோட ட்ரெஸ் எல்லாம் பழசா இருக்குல்ல, நாளைக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கி தரேன், அத நீ மல்லிக்கு கிஃப்ட் பண்ணிடு. ஓகே? ஓகே டாடா. அப்ப நாளைக்கே போறோம், மல்லிக்கு புது ட்ரெஸ் வாங்குறோம். ஓகே? ஓகே டாடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு இதுவே போதும். எனக்கு எது சௌரியமோ அதுதான் எனக்கு பிடிக்கும். வாழ்க்கையும் சரி, ட்ரெஸ்ஸும் சரி. வெண்பா இருமா, நானே எடுத்து வச்சுக்கிறேன். குடு. வெண்பா செல்லம், டைம் ஆயிடுச்சு பாருமா, நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல. வா வந்து படு, வா வா. வாங்கம்மா. எங்க? வேற எங்க? தூங்கதான். இல்லம்மா, நீ போய் படு, எனக்கு தூக்கம் வரல. நீங்க ஏமா இப்படி பண்றீங்க? நீங்க என் கூட ஸ்டே பண்றது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் தெரியுமா? Thank you so much ma. Hug me please. வாங்கம்மா போய் படுக்கலாம். நீ படு வெண்பா, நான் தூங்க லேட் ஆகும். வா வா. படுத்துக்கோ. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. இங்க பாரடி சித்ரா, நான் நினைச்ச மாதிரி லேசு வாக்குல அத்து விடுற கணக்கெல்லாம் அவங்களுக்குள்ள இல்ல. அது எப்படி அந்த மல்லி என்ன சொன்னாலும் நம்ம விஜய் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி கேப்பான் போல இருக்க. இல்ல சித்தி, அந்த அளவுக்குலாம் பெருசா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வித்யாவும் அன்னபூர்ணியும் தான் சேர்ந்து ஏதோ கூட்டு சதி பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா, அத யாரு இல்லன்னு சொன்னது? கூட்டு சதி பண்ணதுனால தானே அழகு பேத்திய கழட்டி விட்டுட்டு எவ்வளோ ஒருத்திய கட்டி வச்சிருக்கா அந்த வித்யா. நம்ம விஜயும் அந்த கள்ளி கண்ணசைவுல அப்படியே விழுந்து கிடக்கான். அதெல்லாம் இல்ல சித்தி, நீங்க சொல்ற மாதிரி இஷ்டப்பட்டெல்லாம் அவன் கூட்டிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு என் தம்பி பத்தி நல்லாவே தெரியும். என்னடியம்மா உளர்ற? இஷ்டப்படாம கூட்டிட்டு வரதுக்கு நம்ம விஜய் என்ன புத்தி பேதலிச்சு போயா இருக்கான்? இல்ல சித்தி, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும்.